Hi friends, welcome back to Mass Herbal Care. இன்னைக்கு நம்ம மாஸ் ஹெர்பல் கேர்ல ஒரு ஹேர் பேக் வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல நிறைய ஹேர் பேக் வீடியோ இருக்கு. பார்க்காதவங்க போய் பாருங்க. இப்போ வாங்க என்ன ஹேர் பேக் அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பண்ண போற ஹேர் பேக்குக்கு உருளைக்கிழங்கு வந்து எடுத்து வச்சிருக்கேன். நான் 2 உருளைக்கிழங்கு எடுத்துர்க்கேன். சோ இத வந்து ஃபர்ஸ்ட் தோல் சீவிட்டு அதுக்கு அப்புறமா சின்ன சின்னதா வந்து கட் பண்ணிக்க போறோம். உங்களுக்கு முடி வந்து அடர்த்தியாவும் நீளமாவும் இருந்துச்சு அப்படின்னா நல்ல பெரிய உருளைக்கிழங்கா 2 உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா ஒரு உருளைக்கிழங்கு உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஸோ நான் 2 உருளைக்கிழங்கு சின்ன சின்னதாக தான் இருக்குது அப்படிங்கிறனால 2 உருளைக்கிழங்கு எடுத்துகிட்டு தோலை சீவிட்டு இதை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். உருளைக்கிழங்கு வந்து ஹேர் பேக் மட்டும் இல்லாமல் நம்ம ஃபேஸ்க்கு கூட அப்ளை பண்ணலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து கட் பண்ண பீசஸ் வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து துருவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து சாறு வந்து பிழியணுனாலும் பிழிஞ்சிக்கலாம். இப்போ நான் வந்து மிக்ஸி கப்பில் சேர்த்துட்டு இதை வந்து அரைச்சிட்டு வடிகட்டி நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ வேறு ஒரு பவுல் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதில் வந்து ஒரு முட்டை நான் வந்து உடச்சிட்டு சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து வெள்ளைக்கரு மட்டும் எடுத்துக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா ஃபுல்லாகவும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கொஞ்சம் ஸ்மெல் வரதான் செய்யும். ஸோ நம்ம எடுத்து வச்சுருந்த ஜூஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இதில் சேர்த்துக்கலாம். உங்களோட முடிக்கு தகுந்தாப்பில் நீங்கள் வந்து கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 5 டீஸ்பூனுக்கு மேலேயே இருந்துச்சு. ஸோ நான் அந்த அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன். மிச்சத்தை வந்து கொஞ்சம் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன். இப்போ இது கூட வந்து ஆலிவேரா ஜெல் இருக்கு இல்லையா, நம்ம வந்து கடையில் வாங்கின ஜெல்லு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது வந்து பாதாம் ஆயில். நீங்கள் ஆலிவ் ஆயில் இல்லைனா பாதாம் ஆயில் எது வேணாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இந்த பாதாம் ஆயில் சேர்க்கறதுனால உங்களோட முடிக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் வந்து கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ இதை வந்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு முட்டை இதெல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். ஏன்னா ஆயில் எல்லாமே சேர்க்குறோம் இல்லையா, அதனால் நல்லா வந்து இந்த மாதிரி பீட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு ஸ்மெல் வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் வந்து வெள்ளை கரு மட்டும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 2 வெள்ளை கரு எடுத்துக்கோங்க. இப்போ இது வந்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அப்புறமா உங்களோட ஹேரில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. தலைக்கு வந்து எப்பயும் சொல்கிற மாதிரி தான் எண்ணெய் வச்சுட்டு நல்லா சிக்கு எடுத்துட்டு 2 சைடு நல்லா பிரிச்சுட்டு நல்லா அப்ளை பண்ணிவிட்டு குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா இப்போ ஹேர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கனாலே தெரியும், சூப்பராக வந்து நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஹேர் வந்து. நீங்கள் எங்கேயாச்சும் வெளியில் போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹேர் பேக் வந்து யூஸ் பண்ணுங்கள். நல்ல முடி வந்து சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராகவே ஹேர் பேக் வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ஹேர் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.